என்னையா நடந்துட்டு இருக்கு அதிமுக கட்சியே காணாம போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பீஸா விஜய் அவர்கள் அந்த கட்சியை புட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த கட்சி எப்போ டோட்டலா கவிழ்ந்து கீழே விழுவ போகுதுன்றது தெரியல. இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல ரொம்பவே ஹாட் டாபிக்கா இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், சி விஜயபாஸ்கர் அவர்கள், எம்எஸ்எம் ஆனந்த் அவர்கள். ஸோ இவங்க 3 பேரும் ஒரு முக்கியமான புள்ளிகள் அதிமுக இருந்த வரைக்கும். இன்னைக்கு அவங்க டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ஆல்ரெடி நான் 2 நாள் முன்னாடியே வீடியோ போட்டேன். இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த விஷயம் யாருக்கு பின்னடைவா இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு. ஏன் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சரா இருந்தாங்களா அதிமுகல செல்வி ஜெயலலிதா அம்மா, அவங்க முதலமைச்சரா இருந்தப்போ அமைச்சரவையில இந்த 3 எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. அதுக்கடுத்து எடப்பாடியார் வந்தார்ல, ஸோ அவரோட அமைச்சரவையிலையும் இந்த 3 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போ அபிஷியலா அதிமுகக்கு டாட்டா காட்டிட்டு டிவிகேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. போற போக்கில் அவங்க பாட்டுக்கு போகாம அதிமுக வந்து ஒரு சுயநலமான கட்சியா மாறிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி மேல குற்றத்தை சாட்டிட்டு போயிருக்காங்க. வைஃப் அருமி என் கூட படிச்ச ஒரு பையன், பக்கவான ஏடிஎம்கே கட்சி எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காருல்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பையன். நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ எங்க டிஸ்ட்ரிக்ட் கூட எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கேல யாருன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். ஸோ அவரோட ஆதரவாளரா என் கூட படிச்ச பையன் இருந்துட்டு இருந்தான். நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எம்ஆர்வி அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர், ஸ்டேட்டஸ் எல்லாமே அப்படிதான் வச்சுட்டு இருப்பான். இப்போ என்னாச்சு அப்படின்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் சி விஜயபாஸ்கர் அவர்கள், அப்புறம் எம்எஸ்எம் ஆனந்த் அவர்கள், இவங்க எல்லாமே வந்து 200 பஸ் 200 பஸ்ஸோட மிகப்பெரிய படையை திரட்டிட்டு போய் டிவிகேவோட அந்த மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா இருக்குல்ல, மாம்பழபுரத்தில் நடந்ததில், அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் இவனும் போயிருக்கான். எனக்கு ஒரே ஷாக்கிங், என்னடா நடந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து அப்படியே டிவிகே பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் வந்து வீதலீடர்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடி. உண்மையை சொல்ல போனால் ஏடிஎம்கே வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது. திமுக அதிமுக இந்த 2 சக்திகள் தான் மிகப்பெரிய வலுவான சக்தியாக தமிழகத்தில் இருந்தது. டிஎம்கே இப்போ எதிர்கட்சியில் போயிட்டாங்க. அவங்க கூட ஒரு சேஃபான ஜோனுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே இப்போ ஜோனை விட்டு வெளியில் வந்து டேஞ்சர் ஜோனில் மாட்டி. அவங்க கட்டி வச்சிருந்த பிரம்மாண்ட கோட்டை இருக்குல்ல, அவங்க கிடையாது. எம்ஜிஆர் அவர்களா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்களா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் கட்டி வச்சிருந்த இந்த அதிமுகன்ற ஒரு பிரம்மாண்டமான கோட்டை ஒரு சிங்கிளா எல்லாருமே பிடிச்சி உருவிட்டு இருக்காங்க. ஃபுல்லா கோட்டை வந்து என்னைக்கு சரிஞ்சு உழுவ போகுதுன்றது தெரியல. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிவிகேல இன்னைக்கு இணைஞ்ச ஏடிஎம்கே சேர்ந்த இந்த 3 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க யாரு, இவங்களோட பவர் என்ன, இவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்றத பத்தி ஷார்ட்டா தான், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஏடிஎம்கேவை இவங்க 3 பேரும் எதுக்காக குற்றம் சொல்லிட்டு வெளியில வந்தாங்க, என்ன குற்றம் சொல்றாங்க அப்படின்றத பத்தி, மூணாவதா விஜய் அவர்களுடைய அடுத்த மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும், இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1700 பேர் இருக்கும். நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. பல வேலையும் பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா. வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். We are united for truth. உண்மை அறிய வாருங்கள். வீடியோட மெயினான டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, முந்தா நேத்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரூரில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ண போறாங்க, விஜய் அவர்கள் வந்து 10-11 வந்து கரூருக்கு வராரு, இது 2க்கும் வந்து ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். சேம் இப்போ வந்து எல்லாமே அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு, கரூரில் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாரை சொன்னாருன்னு அவங்க தெளிவாக தெரிஞ்சு போச்சு. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஏதோ டார்கெட் பண்றாங்க. கரூர்ல ஒரு முக்கியமான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு டிஎம்கேக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஏடிஎம்கே, டிஎம்கேல இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு சரியான போட்டியாளர் யாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஸோ ஆல்ரெடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் ஆகாது, டிவிகே டிஎம்கேக்கும் ஆகாது. அப்போ முழுசா இப்போ இந்த கார்னரில் சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள். இவரே ஆல்ரெடி ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி பேரம் வந்து பேசுறாங்க, 35 கோடி தராங்க ஒரு எம்எல்ஏக்கு, சபாநாயகருக்கு எதிரான வந்து தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதில் வந்து எங்களுக்காக நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட்டு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே எம்எல்ஏ கிட்ட போயிட்டு இவங்க வந்து பேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவிகே எம்எல்ஏ போட்டு உடச்சிட்டாரு. ஸோ இதனால் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை, அவரோட தம்பி ஒருத்தர் இருக்காரு,
அசோக்னு அவரு இவங்க எல்லாத்தையுமே வந்து வலை விரிச்சு தேடிட்டு இருக்காங்க, எப்போ சிக்குவாங்கன்னு தெரில. அதுவும் இல்லாமல் இந்த 10-11 விஜய் அவர்கள் கரூருக்கு வர போறாருன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மும்பரத்தை காட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பிஜேபி கட்சிக்கு வந்து மாற போறாரு, ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்காங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸோ அவர் வந்து பிஜேபி சைடு போயிட்டாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் கிடைச்சிடும் கையில், அப்போ வந்து இவர் இந்த கேஸ்லலாம் இருந்து தப்பிச்சுக்குவார் அப்படின்ற மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் எங்கே இருந்தாலும் இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் இவருக்கு ஆபத்து தான், நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையிலான இந்த அரசு வந்து செந்தில் பாலாஜியை அவர்களை எப்படியாவது கைது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் வர்ற ஜூலை 12 அண்ணாமலை அவர்கள் வீத லீடுன்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு இல்லையா, ஸோ அதோட முதல் மாநாடை வந்து நான் நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய டாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள வந்துடலாம். முதல்ல அந்த 3 எம்எல்ஏ யாரு ராஜினாமா பண்ணாங்கல்ல ஏடிஎம்கேல இருந்து, அவங்களுடைய பவர் என்ன, உண்மையாவே அவங்க ஒர்த்தான எம்எல்ஏவா, அவங்க வந்து டிவிகேல ஜாயின் பண்ணது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா டிவிகேக்கு ப்ளஸ் பாயிண்டா, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். அந்த வகையில் நம்ம முதல்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சி விஜயபாஸ்கர் அவர்கள், புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ. ஏடிஎம்கே பீரியட் அப்போ இவரு தான் வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக இருந்தார். ஏன் அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டம் அவர் இருந்த டைமு, அப்புறம் இந்த கஜா புயல்லாம் வந்ததில்ல, அந்த டைமில் இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ அதனாலே வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு பாப்புலரான ஃபேஸாக, ரொம்ப ஃபேமஸான ஆளாக ஏடிஎம்கே பார்ட்டியில் அந்த டைமில் இவர் இருந்தார். அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் இவர் நின்ன விராலிமலை தொகுதி, இந்த இடத்துலலாம் வந்து இவருக்கு சரியான மக்கள் செல்வாக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே எக்கச்சக்கமான ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கத்துலேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளைம் என்ன வைக்கிறாங்கன்னா, இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ மாதம் எம்டிஎம் குட்காட்டை இருந்து 14 லட்சம் லஞ்சம், அதாவது இந்த பார்ட்டி ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காரு. இது வந்து சிபிஐலேயே கூட கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கிளைம் என்னன்னா, தமிழ்நாடோட லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்கல்ல, அவங்க வந்து 35 கோடி ரூபாய் இவர் வந்து அளவுக்கு மீறின சொத்து, தன்னோட சம்பளத்துக்கு மேலே அதிகமாக இவர் வந்து இல்லீகல் முறையாக சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிறாங்க. மூணாவது கிளைம் என்னன்னா, வருமான வரித்துறை இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இவர்கிட்ட வந்து சொந்தமான நிலம்லாம் இருக்கு, அந்த நிலத்தில் வந்து அளவுக்கு மீறி அதிகமான கனிம வளத்தை வந்து இவர் எடுத்திருக்காரு, கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை விட அதிகமான அளவில் கனிம வள கொள்ளையை வந்து இவர் அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. நாலாவது கிளைம் என்னன்னா, சேகரெட்டி அவர்களுடைய எஸ்ஆர்எஃப் மைனிங் நிறுவனம் இருக்குது, ஸோ அந்த நிறுவனத்திட்ட வந்து 85 கோடி ரூபாய் இவர் கைமாத்தா வாங்கி ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு குற்றம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது கிளைம் என்னன்னா, ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் வந்தது, அந்த இடைத்தேர்தல் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான். ஏன்னா வந்து பணப்பட்டுவாடா வந்து அதிகமான அளவில், கோடிக்கணக்கான அளவில் பணப்பட்டுவாடா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இடைத்தேர்தல் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தான் சொல்லிட்டு அறப்போர் இயக்கத்தில் ஒரு குற்றம், இந்த 5 கிளைம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு எல்லாரும் வந்து டிவிகே கவர்மெண்ட்டை கேட்குறாங்க, தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இதுக்கு பேர் தான் தூய சக்தியா? இந்த மாதிரி லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாத்தையும் எடுத்து தன்னோட கட்சிக்குள்ளார வச்சுக்கிட்டு கேட்டால் நாங்கள் வந்து சினிமா கட்சி கிடையாது, எங்ககிட்டயும் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸான அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனம் ஊழல் பண்ண எல்லா ஆட்களையும் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிறீங்களே, இதுக்கு பேர் தான் தூய சக்தியான்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அடுத்து கரூர் மாவட்டத்தில் ரொம்பவே பாப்புலராக இருந்த ஏடிஎம்கே சார்ந்த எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு முக்கியமான எம்எல்ஏ. இவரு இப்போ வந்து பதவி விலகி இருக்காரு. இவரு மேலே ஒரு சில மணல் திருட்டு கொள்ளை சம்பந்தமான நிறைய ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு. மூணாவதா வந்து திருப்பூர் தொகுதியை சேர்ந்த எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள், இவர் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்றது எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் குற்றச்சாட்டு ஊழல் எல்லாமே இருந்தாலுமே அதிமுகவோட மிக முக்கியமான எம்எல்ஏக்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், காலங்காலமாக கட்சியில் இருந்துட்டு இருக்கவங்க. ஸோ இவங்க வந்து வெளியில வந்தது அப்படின்றது உண்மையாவே அதிமுகவுக்கு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அடுத்து இவங்க 3 பேரும் போகும்போது சும்மா நான் போயிட்டு வரேன் டாடா பை பை அப்படின்னு சொல்லாம ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஏடிஎம்கே மேலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் வச்சுட்டு போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தலில் தோத்துமே இந்த கட்சியில் வந்து மாற்றம்ன்றது துளி கூட கிடையாது. அதிமுக இப்போ ஒரு சுயநலமான கட்சியாக மாறிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மதிப்பே கிடையாது, அதனால நாங்கள் இந்த கட்சியை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் ஏடிஎம்கே கட்சியை டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிட்டு இந்த 3 எம்எல்ஏக்களும் வெளியில் வந்திருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அதிமுக 3வது இடத்துக்கு பின்னாடி
தள்ளப்பட்டுச்சு. இந்த சுச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்துக்கிற இந்த விதம் வந்து சரி கிடையாது, அதனாலேயே நாங்கள் கட்சியை விட்டு போறோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இனிமேல் தமிழ்நாட்டோட எதிர்காலம் விஜய் அவர்கள் தான், அதனால நாங்கள் இனிமேல் அவரோட கை கோர்த்து நாங்கள் அங்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிகேல இன்னைக்கு நடந்த மாமல்லபுரத்தில் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் இந்த 3 எம்எல்ஏக்களும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படையை கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் வர சொல்லியிருக்காங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான், இது வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தான் டிவிகேல இழுத்து போட்டிருக்காங்க. மெயின் பிக்சரான டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே அடுத்தடுத்து அடி உங்களுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் தான்மா நீ பார்த்துருக்க, மெயின் பிக்சர் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கு, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லி விட்டுருக்காங்க. சரி, விஜய் அவர்களுடைய முக்கியமான இப்போ அடுத்த மூவ் என்னவா இருக்கும், அவரோட மாஸ்டர் பிளான்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கே. அவரு கூட இந்த முன்னாடியே சொல்லியிருப்பாரு, எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன்னு ஒரு டைலாக் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா. அது வந்து இப்போ எல்லாரும் எடுத்து போட்டு ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்களாக கொக்கி போட்டு தூக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதன் மூலயமா விஜய் அவர்கள் எதிர்கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் வெறும் சினிமா ரசிகர்களை மட்டும் வச்சு ஆட்சி நடத்தல, தமிழ்நாட்டோட எலெக்ஷன் பாலிடிக்ஸ் தெரிஞ்ச மாற்று கட்சியினை சேர்ந்த சீனியர் அரசியல்வாதிகளும் எங்களோட ஆட்சியை பார்த்துட்டு நல்லா இருக்குன்றனால தான் அவங்கள வந்து எங்க கட்சியில் இணைச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு காட்டியிருக்காரு. இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அடி. ஏன் அப்படின்னா கொங்கு மண்டலம் தான் ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய வலுவான ஒரு ரீஜியன். எதுனா இந்த கரூர், ஈரோடு, திருப்பூர், அப்புறம் இந்த பக்கம் தேனி, இந்த புதுக்கோட்டை, இந்த சென்டர் ஆஃப் தமிழ்நாடு சரௌண்டிங்கில் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவோட கோட்டை. அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தூணா விஜய் அவர்கள் புடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அடுத்த டார்கெட் டெல்டா மாவட்டம் தான் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி அமைஞ்சிருக்கு. ஸோ இதன் மூலயமா ஏடிஎம்கேவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் டோட்டலாகவே வாஷ் அவுட் பண்ண போறாருன்றது இந்த சம்பவத்தோட பேஸ் பாயிண்ட்ல இருந்தே நமக்கு தெரியுது. வாய்ஸ் ஆர்மி இன்னைக்கு நடந்திருக்க இந்த அரசியல் மாற்றம்ன்றது தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே அடுத்த லெவலுக்கு மாற்ற போகுன்றது சந்தேகமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களா இருந்தாலும் சரி, சி விஜயபாஸ்கர் அவர்களா இருந்தாலும் சரி, எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய புது எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல இருந்து தனித்தனியாக வந்துட்டு இருக்காங்களே, ஸோ ஆல்ரெடி வந்தவங்கலாம் இருக்காங்களே, இவங்க எல்லாத்துக்குமே வந்து டிவிகேல ஜாயின் பண்ணது ஓகேவா, ஒர்த்தா, ப்ளஸ் பாயிண்டா இருக்குமா? இல்லை தேவையில்லாத வேலை, அவங்க பேசாமல் ஏடிஎம்கேல இருந்தால் தான் அவங்களுக்கு மாசு கெத்து. ஸோ இந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சிஎம் விஜய் அவர்கள் தமிழ்நாடு அசம்பிளியில் ஒன்று சொல்லியிருந்தாரு, இல்லை நாங்கள் வந்து மக்கள் பணத்தை தொட மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம், இனிமேல் தொட போகிறவங்களையும் விட மாட்டோம், ஆல்ரெடி தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பின்பம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நாங்கள் வந்து ஊழலற்ற கட்சி, மக்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இந்த மாதிரி வேற கட்சியிலேருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் ஜாயின் பண்ணாங்க. அவங்க மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாமல் இருந்தால் ஓகே, பட் பிளாக் மார்க்கோட வந்து இந்த கட்சியில் இவங்க ஒரு பின்பம் வச்சிருக்காங்கல்ல, ஊழலற்ற கட்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இவங்க ஜாயின் பண்ணும்போது இது டிவிகேவோட இமேஜை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்குது அப்படின்றது எல்லாத்த பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் வேற என்ன டாபிக்ல வீடியோ பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1700 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.